Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நீங்க வந்து உங்களுடைய மொபைல்ல Google Chrome browser வந்து யூஸ் பண்ணுவீங்க. நீங்க யூஸ் பண்ணக்கூடிய Google Chrome browser வந்து நீங்க ஓபன் பண்ணும்போது ஓபன் ஆகாது. அப்படி இல்லனா ஓபன் பண்ணி யூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகும். எதுனா ஒரு எரர் பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கும். உங்களுக்கு வந்து Google Chrome வந்து பாத்தீங்கன்னா வொர்க் ஆகாது. அப்படின்ற பட்சத்துல நம்ம Google Chrome நாட் வொர்க்கிங் ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ வந்து உங்களுடைய மொபைல்ல Google Chrome browser வந்து ஒர்க் ஆகல அப்படின்ற பட்சத்துல இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல்ல செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிட்டு இப்போ நீங்க செட்டிங்ஸ் பேஜ் லைட்டா கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. செட்டிங்ஸ் பேஜ் நீங்க லைட்டா கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ்ல ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டு இருக்கும். ஆப்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஆப்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க ஆப்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய அந்த ஆப்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இப்போ இந்த ஆப்ஸ் எல்லாமே நீங்க கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க. இப்போ நீங்க லைட்டா கீழ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஸ்ல Chrome சொல்லிட்டு இருக்கும். Chrome எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ வந்து கீழ ஸ்க்ரோல் பண்றேன். கீழ ஸ்க்ரோல் பண்ணும்போது வந்து பாருங்க இதுல Chrome சொல்லிட்டு இருக்கு. இந்த Chrome அப்படின்ற இந்த ஆப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து Chrome வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க இதுல இருக்கக்கூடிய Chrome ஆப்பை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆப் இன்ஃபோ அப்படின்ற இந்த பேஜுக்குள்ள நீங்க வந்து வந்துருவீங்க. இப்போ இந்த பேஜ்ல சில மொபைல கீழ பாட்டம்ல கிளியர் டேட்டா சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. ஒரு சில மொபைல் டிவைஸ்ல ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்குள்ள தான் கிளியர் டேட்டா அப்படின்றத கொடுத்திருப்பாங்க. இந்த மொபைல்ல வந்து பாருங்க எனக்கு ஸ்டோரேஜ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஸ்டோரேஜ் அப்படின்றத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகுது. இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல கிளியர் டேட்டா இருக்கு. கிளியர் டேட்டா அப்படின்றத கிளிக் பண்றேன். இப்போ இந்த பேஜ்ல இருக்கக்கூடிய கிளியர் டேட்டா கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். Google Chrome ஸ்டோரேஜ் சொல்லிட்டு இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க கீழ பாட்டம்ல கிளியர் ஆல் டேட்டா சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து Google Chromeக்கான ஸ்டோரேஜ் நம்ம வந்து கிளியர் பண்ண போறோம். கிளியர் ஆல் டேட்டாவை நம்ம கிளிக் பண்ணி அதாவது நம்ம Google Chrome ஆப்க்கான ஸ்டோரேஜை வந்து நம்ம கிளியர் பண்ண போறோம். இப்போ நீங்க வந்து உங்களுடைய Google Chrome ஆப்க்கான டேட்டாவை நீங்க வந்து கிளியர் பண்ணும்போது என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய Google Chromeல புக் மார்க்ஸ் எதனா நீங்க சேவ் பண்ணி வச்சீங்க அப்படின்னா அந்த புக் மார்க்ஸ் எல்லாமே delete ஆயிடும். ஓகே, நம்ம புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். மத்தபடி இந்த சர்ச் ஹிஸ்டரிஸ் எல்லாம் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா delete ஆகாது. புக் மார்க்ஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா delete ஆயிடும். அதனால நீங்க புக் மார்க்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் ஆயிடும். அப்படி உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க வந்து கிளியர் டேட்டா வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க இதுல இருக்கக்கூடிய கிளியர் ஆல் டேட்டாவை நீங்க கிளிக் பண்ணி Google Chromeக்கான நீங்க இந்த ஸ்டோரேஜ் இந்த டேட்டாவை நீங்க கிளியர் பண்ணும்போது உங்களுடைய Google Chrome வந்து சூப்பராவே வந்து ஒர்க் ஆகும். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம. இப்போ நீங்க வந்து Google Chrome ஆப்க்கான டேட்டாவை நீங்க வந்து கிளியர் பண்ண போறீங்க, நீங்க வந்து delete பண்ண போறீங்க அப்படின்னா இது வந்து பாருங்க கிளியர் ஆல் டேட்டா சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. கிளியர் ஆல் டேட்டா அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் இதுல இருக்கக்கூடிய கிளியர் ஆல் டேட்டா அப்படின்றத கிளிக் பண்றேன். இப்போ நீங்க கிளியர் ஆல் டேட்டாவை நீங்க கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இப்படி ஒரு பாப்அப் வந்து ஓபன் ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க delete ஆப் டேட்டா சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து இந்த பாப்அப்ல ஓகே கேக்குறாங்க. நீங்க வந்து ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஓகே வந்து கிளிக் பண்றேன். இப்போ நீங்க ஓகே கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ இந்த Google Chrome ஆப்க்கான டேட்டா வந்து கிளியர் ஆயிடும். இப்போ வந்து உங்களுக்கு Google Chrome ஆப்க்கான டேட்டா வந்து கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா இதுல வந்து பாருங்க டேட்டா கேட்ச்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா 0 MB ல காமிக்கும். உங்களுக்கு வந்து 0 MB ல காமிக்கல அதிகமா MB காமிக்குது அப்படின்னா நீங்க திரும்ப கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய கிளியர் டேட்டா கிளிக் பண்ணி மறுபடியும் இதுல இருக்கக்கூடிய கிளியர் ஆல் டேட்டா நீங்க வந்து கிளிக் பண்ணி மறுபடியும் இந்த பாப்அப்க்கு ஓகே கொடுத்துக்கோங்க. delete ஆப் டேட்டாக்கு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கிளியர் ஆயிடும். டேட்டா அண்ட் கேட்ச் 0 ல காமிக்குது பாருங்க. ஓகே, இப்போ நீங்க Google Chrome ஆப்க்கான டேட்டாவை நீங்க கிளியர் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இப்போ நீங்க வந்து உங்களுடைய மொபைல்ல Play Store ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து Play Store வந்து ஓபன் பண்றேன். Play Store ஓபன் பண்ணிட்டு கீழ பாட்டம்ல இருக்கக்கூடிய சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. சர்ச் கிளிக் பண்ணி அப்படின்னா மேல சர்ச் பாக்ஸ் வந்து ஓபன் ஆயிடும். இதுல வந்து நீங்க Google Chrome சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து Google Chrome சொல்லிட்டு நான் டைப் வந்து பண்ணிக்கிறேன். Google Chrome சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணிட்டு சர்ச் வந்து பண்ணுங்க. இப்போ நீங்க சர்ச் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அந்த Google Chrome ஆப் வந்து பாத்தீங்கன்னா வரும். இப்போ வந்து பாருங்க Google Chrome ஆப் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து உங்களுடைய Google Chrome ஆப் வந்து அப்டேட் கேட்கும்போது அப்டேட் வந்து பண்ணிருங்க. சம்டைம்ஸ் வந்து உங்களுடைய Google Chrome ஆப் அப்டேட் பண்ணாதனால கூட உங்களுடைய Google Chrome வந்து ஒர்க் ஆகாம போகலாம். அதனால மறக்காம நீங்க வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்னுடைய Google Chrome அப்டேட் வந்து பண்ணிட்டேன். இப்போ நீங்க அப்டேட் பண்ணிட்ட பிறகு இப்போ நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுடைய Google Chrome வந்து ஓபன் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம Google Chrome ஆப்க்கான ஸ்டோரேஜ் வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம். அதனால நம்மளுடைய Google Chrome ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் கண்டினியூ பண்ணி உள்ள போற மாதிரி இருக்கும். இப்போ இதுல வந்து உங்களுடைய மெயில் ஐடியை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த மெயில் ஐடியில இப்போ நீங்க உங்களுடைய Google Chrome யூஸ் பண்ண போறீங்களோ அந்த மெயில் ஐடியை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து எனக்கான மெயில் ஐடி கிளிக் பண்ணிட்டேன். கண்டினியூ சொல்லிட்டு இருக்கு. இதுல கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து மெயில் ஐடி செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து வரும். இதுல எஸ் ஐ மீன் சொல்லிட்டு இருக்கு. எஸ் ஐ மீன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து எஸ் ஐ மீன் அப்படின்றத கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க மோர் சொல்லிட்டு இருக்கு. மோரை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க மோரை கிளிக் பண்ணி அப்படின்னா இதுல நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல got it சொல்லிட்டு இருக்கும். got it அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. got it கிளிக் பண்ணி அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா இப்போ Google Chrome browser வந்து இப்போ ரெடி ஆயிடும் browsing பண்றதுக்கு. இப்போ வந்து பாருங்க இதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய Google Chrome browser யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து சூப்பராவே ஒர்க் ஆகும். எந்த ஒரு பிரச்சனையும் வந்து பாத்தீங்கன்னா வராது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. Thank you friends.